வேளாண் துறை பட்ஜெட்டு விவசாயிகளுக்கு பயிர் கடை தள்ளுபடி பண்ணுறேன்னு சொன்னபடியே செஞ்சாரா? எல்லா அலோகேஷனும் 2 கோடி 3 கோடி 5 கோடி 10 கோடி இப்படியே போட்டால் என்னங்க அவுட்புட் வரும்? குறுவை ஸ்பெஷல் பேக்கேஜ் தண்ணி வராத காரணத்துக்காக விஜய் எத்தனை பேர் தெரியுமா? 15 லட்சம் ஃபார்மருக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க தெரியுமா? 893 ரூபா. 1000 ரூபா. இதில் வந்து தின் அலோகேஷனாக போட்டிருக்காங்க. அதை பிரித்து எக்கனாமியில் வந்து டிசைர் மல்டிப்ளையர் எஃபெக்ட் வராது. கிரிட்டிக்கல் ஃபண்டிங் த்ரெஷோல்டு இருக்குது. அதுக்கு கீழே நீங்கள் வந்து நிதி ஒதுக்கீடு செய்யும் பொழுது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ் அதை விட அதிகம். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் டெலிவரி மட்டும் 5 லட்சம் குழந்தை. இவர் கொடுக்குற எத்தனை பேர்? 3 லட்சம் பேர் கொடுக்குறாரு. மிச்சம் இருக்க 2 லட்சம் பேர் யார்? வருஷத்துக்கு 9 லட்சம் பேர் கல்யாணம் பண்ணுறான். இவர் எத்தனை பேர் கொடுக்குறாரு தெரியுமா? 70,000 பேர் கொடுக்குறாரு. 1 லட்சம் பேர் கூட வரல. எஸ்சி எஸ்டி ஆதி திராவிடர்கள் இவங்களுக்கு மட்டும்தான் போகும் அப்படின்ற மாதிரிலாம் செய்திகள் வருது. அவங்க மட்டும் தான் ஓட்டு போட்டாங்களா? நிதித்துறை கூடுதல் செயலாளரே சொல்கிறார், கடன் வாங்குறத குறைக்கவே முடியாது இன்னும் 50 வருஷத்துக்கு. அவர் உண்மையை சொல்லியிருக்காரு. இப்படிலாம் போனால் 50 வருஷத்துக்கு இந்த கடன் தொழிலிருந்து வெளியே வர முடியாது. அந்த கடன் தொழிலிருந்து வெளிவரக்கூடிய விஷனரி பட்ஜெட் போடுற அளவுக்கு இங்கே திறமையான முதலமைச்சர் எங்கிட்ட கிடையாது அப்படின்றத ஓப்பனாக 1.5 ட்ரில்லியன் எக்கனாமி யார் அச்சீவ் பண்ணுன்னு சொன்னது? சித்திக்கு சொன்னாரா இல்லை ஜோசப் சொன்னாரா? விஜய் அவர்கள்லாம் சொன்னார். ஜோசப் தானே சொன்னார். இன்றைக்கி 3.5 லட்சம் கோடியாக இருக்குது பொருளாதாரம். இது 6 லட்சம் கோடி எப்படி உயர்த்த போகிறீங்க? ஏதாவது ஃபவுண்டேஷன் போட்டிருக்கீங்களா இந்த பட்ஜெட்டில்? தொலைநோக்கு பார்வை இருக்கா? கீ ஸ்ட்ராட்டஜிக் க்ரோத் செக்டாரை ஐடென்டிஃபை பண்ணியிருக்கீங்களா? அதுக்கு என்ன இன்க்ரீடியன்ஸை உருவாக்கியிருக்கீங்க? 10 ஆண்டுகளில் எப்படி அச்சீவ் பண்ண நான் சொல்லவா? சித்திக்கு சொல்லட்டும், இது முடியாதுன்னு சொல்லிட்டு என்னைய சொல்லி மறுக்கட்டும். உங்களுக்கு வந்து என்ன குற்றங்கள் சுட்டி காமிச்சா உடனே கேஸ் போடுவீங்க. அப்புறம் எப்படி உங்களுக்கு வந்து நல்ல விஷயங்கள் காதுக்கு வரும்? உங்களால் முடியாது. ஸோ இட் இஸ் கோயிங் டு பி ஃபெயிலியர் கவர்மெண்ட். 3 பாகங்களாக பிரித்து 1ஆம் ஆண்டு வந்து இதெல்லாம் நடக்கும், 3ஆம் ஆண்டு இதெல்லாம் நடக்கும், 5ஆம் ஆண்டு இதெல்லாம் நடக்கும். அது வரைக்கும் ஆட்சி இருக்கணும்ல. தமிழ்மெண்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம் நேர்காணலில் இணைந்திருப்பவர் மூத்த அரசியல் விமர்சகர் முனைவர் டாக்டர் மரியாதைக்குரிய பொன்ராஜ் சார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்பா. வெற்றி தமிழ்நாட்டுக்கான தொலைநோக்கு திட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பட்ஜெட் வந்து போட்டிருக்காங்க. இன்றைக்கி வேளாண் பட்ஜெட்டும் அறிவிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக போட்டு விவசாயி அப்படின்லாம் வந்து விஜயை புகழ்ந்து பட்ஜெட்டை மட்டும் படிங்க அப்படின்லாம் வந்து இன்றைக்கி சட்டசபையில் நடந்திருக்கு. ஆக்சுவலாக இந்த பட்ஜெட் குறித்து உங்களோட முதற்கட்ட பார்வை, ஏன்னா நீங்கள் அவங்க கொடுத்த வாக்குறுதிகள்லேருந்தே தொடர்ந்து பேசிக்கிட்டே வரீங்க. இவங்க வாக்குறுதியை நிறைவேற்றிக்கிறதுக்கே தனியாக வந்து இன்னொரு பட்ஜெட் அலோகேட் பண்ணணும். ஒரு வருஷத்துக்கு 4 லட்சம் கோடி பட்ஜெட்னா இதை மட்டும் நிறைவேற்றத்துக்கு இன்னொரு 4 லட்சம் கோடி பட்ஜெட் தேவைப்படுது அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. இப்போ பட்ஜெட் போட்டிருக்காங்க, எப்படி இருக்குது? யானை பசிக்கு சோளப்பரின்னு சொல்லுவாங்கள்ல, ஓகே, அது மாதிரி. இப்போ நீங்கள் வந்து இந்த கும்பாபிஷேகத்துக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்க, மேலே வந்து கும்பாபிஷேகம் முடிஞ்ச உடனே அந்த கலச தண்ணி இருக்கும். கலசத்தில் ஊற்றின தண்ணி, அதாவது புனித நீர். அந்த புனித நீரை ஐயர் மேலே இருந்து என்ன பண்ணுவார்னா, வேப்பிலை இருக்குல்ல, வேப்பிலையை வச்சு முக்கி அப்படி அப்படி தூக்கி விடுவார். அது என்ன ஆகும்னா, கீழே இருக்க மக்கள் வந்து நம்மளுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கணும். ஒவ்வொரு சொட்டு தலையில் விழுவும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இது மாதிரி தான் பட்ஜெட் போட்டிருக்காங்க, தமிழ்நாடு பட்ஜெட்டு. அதாவது ஒரு பிளேட்டு பிரியாணி எடுத்துகிட்டு போய் ஒட்டுமொத்த கல்யாண மண்டபத்துக்கும் பிரியாணி போட்டேன்னு சொன்னது மாதிரி கணக்கு. ஓகே, சைக்கிள் ஓட்டுங்க, சைக்கிள் எடுங்க, ஹெல்மெட் போடுங்க, வாட்டர் பாட்டிலை கையில் பிடிங்க, பிடிச்சிட்டு ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியே வாங்க. வெளியே வந்தால் ரோடே இருக்காது. அதெல்லாம் ஸ்கூல் பசங்களுக்கு தானே கொடுத்துருக்காங்க. சைக்கிள் ரோடு இருந்தால் தானே அவன் ஓட்டுவான். அப்போ அதாவது 52,000 கோடி அளவுக்கு எக்ஸ்பெண்டிச்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு, ஏற்கனவே இந்த டிஎம்கே கவர்மெண்ட்டை விட கம்மியாக தான் அலோகேட் பண்ணியிருக்காங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட். ஆனால் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து தின் அலோகேஷனாக போட்டிருக்காங்க எல்லாத்துக்கும். தின் அலோகேஷன் என்ன அர்த்தம் அப்படின்னா வந்து, எந்த இதுவுமே டிசைடு மல்டிப்ளையர் எஃபெக்ட் வராத அளவுக்கு அதை பிரித்து அதனுடைய டிசைடு இம்பேக்ட் வராத அளவுக்கு பரவலாக்கியிருக்காங்க. அப்போ பரவலாக்கும் போது என்னாகும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து எக்கனாமியில் வந்து டிசைடு மல்டிப்ளையர் எஃபெக்ட் வராது. புரிஞ்சுட்டீங்களா? வெல்ஃபேர் ஆக்டிவிட்டிக்கு அதிகமான ப்ரிஃபரன்ஸ். அப்படி பார்த்தா கூட இவங்க சொன்ன வாக்குறுதிகளில், தேர்தல் வாக்குறுதிகளில் 10% நிறைவேற்றிருப்பாங்கன்னு பார்த்தா அதுலேயும் 10% கூட கிடையாது. அந்த 10%ல் நான் எந்த வாக்குறுதி நிறைவேற்றுறேன்னு சொன்னாங்களோ அந்த 10%ல் ஒரு 25% நிறைவேற்றுவாங்கன்னு பார்த்தேன் நான். அதுவும் இல்லை. அந்த 10%ல் 10% கீழே தான் நிறைவேற்றிருக்காங்க. சொல்கிறேன்னு இருக்காங்க. நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த தாய்மாமன் சீர்திட்டம் எடுத்துக்கோங்க. தாய்மாமன் தங்க மோதிரம். தங்க மோதிரம் 8 கிராம். சாரி, அது வந்து தாய்மாமன் தங்க மோதிரம்
இது வந்து அண்ணன் இன்னொன்று சீர் வந்து திட்டம். அண்ணன் தங்கச்சி சீரா அண்ணன் சீர், ஆமா. சீர். பட்டு புடவை அண்ணன் ஒரு- சீரா ஒரு பட்டு சவரன் புடவையும் 8 கிராம் தங்கம். இதை பார்த்தீங்க அப்படின்னா 8 கிராம் தங்கம் அன்றைக்கி ஒரு 1,11,000 பட்டு புடவை ஒரு 2,000 வச்சுக்கோங்க. அப்போ 1,13,000. இவர் வருஷத்துக்கு 9 லட்சம் பேர் கல்யாணம் பண்ணுறான் தமிழ்நாட்டில். எவ்வளவு? 9 லட்சம் கோடி. 9 லட்சம் பேர். 9 லட்சம் பேர். 9 லட்சம் பேர் கல்யாணம் நடக்குது. 9 லட்சம் கல்யாணம் நடக்குது. இவர் எத்தனை பேர் கொடுக்குறாரு தெரியுமா? 70,000 பேர் கொடுக்குறாரு. 1 லட்சம் பேர் கூட 1 லட்சம் பேர் கூட வரல. அப்போ என்ன அர்த்தம்? 9 லட்சத்தில் 70,000 பேர் கொடுக்குறதா நாட் ஈவன் 7 to 8%. அதுலேயும் இப்போ ஒரு சர்ச்சை சொல்கிறாங்க, அது வந்து எஸ்சி எஸ்டி ஆதி திராவிடர்கள் இவங்களுக்கு மட்டும்தான் போகும் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சில செய்திகள் வருது. அவங்க மட்டும் தான் ஓட்டு போட்டாங்களா? ஏன்னா வாக்குறுதி அவர் கொடுக்கும்போது அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் கொடுக்கல. அப்புறம் வந்து செயல்படுத்தும் போது எல்லாருக்கும் தானே கொடுக்குறேன்னு சொன்னார். அப்போ சொன்ன வாக்குறுதி வேறு, நீங்கள் செய்கிறது ஒன்றா. சரி, குழந்தைங்க பிறப்பு தாய்மாமன் தங்கமாக வரும் திட்டம் 1 கிராம் பேபி கிட்டு, இது எத்தனை பேர் கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தா வருஷத்துக்கு 8 லட்சம் குழந்தை பிறக்குது. 7 லட்சத்துலேருந்து 8 லட்சம் குழந்தை பிறக்குது. இதில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் டெலிவரி மட்டும் 5 லட்சம் குழந்தை, 5,10,000 குழந்தை பிறக்குது. இவர் கொடுக்குற எத்தனை பேர்? 3 லட்சம் பேர் கொடுக்குறாரு. மிச்சம் இருக்க 2 லட்சம் பேர் யார்? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பிறக்கிற, அதே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பிறக்கிற 2 லட்சம் பேருக்கு ஏன் கொடுக்கல? அவங்களாம் ஓட்டு போடலையா? ஏன் கொடுக்கல? ஒரு 3,200 ஸ்கூலு 100 கோடி செலவில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுறாரு. ஸ்மார்ட் கேம்பஸ், க்ளீன் கேம்பஸ், ஸ்மார்ட் கேம்பஸ் என்னமோ பேர் வைக்கிறாங்க. சூப்பர் க்ளீன் சூப்பர் கேம்பஸ்ஸு பேர். மாதம் 11,000 கூட வரல. 8 லட்ச ரூபாயில் நவீன கேம்பஸ் உருவாக்கிறீங்களா? புரிஞ்சுக்கிட்டீங்களா? நான் சொன்னதனுடைய அர்த்தம் புரியுதா அப்போ உங்களுக்கு? போதிய அளவுக்கு வந்து பட்ஜெட் அலோகேட். காவேரி, பாலாறு, வைகை 3 நதியை சுத்தப்படுத்துறதுக்கு 15 கோடி ஒதுக்கியிருக்காரு. சுத்தப்படுத்துறதுக்கு 15 கோடி எந்த மூளைக்குங்க காணும்? அதாவது ஒரு சப்கிரிட்டிக்கல் ஃபண்டிங் த்ரெஷோல்டுன்னு இருக்குது. அந்த சப்கிரிட்டிக்கல் ஃபண்டிங் த்ரெஷோல்டு ஒரு திட்டத்துக்கு ஃபண்டு அலாட் பண்ணணும் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு கிரிட்டிக்கல் ஃபண்டிங் த்ரெஷோல்டு இருக்குது. அதுக்கு கீழே நீங்கள் வந்து நிதி ஒதுக்கீடு செய்யும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா அதோடய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ் அதை விட அதிகமாகும். ஓகே. பயனாளிகளை ஐடென்டிஃபை பண்ணுறது, டெண்டர் விடுறது, ஆளை கூட்டு வர்றது, போய் டெலிவரி பண்ணுறது, இது அதை விட அதிகமாகும் செலவு. அப்போ என்ன ஆகும்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ் அதிகமாகும், ஃபண்டிங் த்ரெஷோல்டு கீழே போகும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து தின்னாக ஸ்ப்ரெட் ஆகிறதுனால இப்போ ரோடு, பாலங்கள், போர்ட்ஸு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எஜுகேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இதுக்கு எல்லாத்துக்குமே தின்னாக பண்ணுறதுனால ஒரு டிசைர்டு இம்பேக்ட் வராது. அதனால் என்ன ஆகும் அப்படின்னா ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் உள்ளே வராது. க்ரௌடின் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. ஓகே. இந்த க்ரௌடின் எஃபெக்ட் நடக்காது. அப்போ அந்த ப்ரைவேட் எஃபெக்ட், க்ரௌடின் எஃபெக்ட் நடக்கலை அப்படின்னா உங்களுக்கு எக்கனாமி மல்டிப்ளையர் 3 டைம்ஸ் ஆகாது. இப்போ நீங்கள் வந்து மூலதன செலவுகளுக்கு, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு சரியான கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் உருவாகலை அப்படின்னா ₹1 இன்வெஸ்ட் பண்ணால் அது ₹3 மாறணும். ₹1 இன்வெஸ்ட் பண்ணுறத நீங்கள் வந்து ஒரு திட்டத்தில் இன்வெஸ்ட் பண்ணால் பரவாயில்ல, ₹1 10 திட்டத்தில் போட்டிங்கன்னா யாருக்குமே அது வந்து போய் சென்று சேராத, எந்த பலனும் கிடையாது. பேரளவுக்கு மட்டும்தான், பேரளவுக்கு திட்டம், குறியீட்டு அளவில் திட்டங்கள் இருக்கும். ஓகே. வெற்றி திட்டம் வெற்றி திட்டம் வெற்றி திட்டம் வெற்றி திட்டம்னா வெற்றி திட்டமாக மாறி நிற்கும். ஓகே. இந்த பட்ஜெட்டில் வந்து ஆக்சுவலாக வந்து இந்த பள்ளி கல்வித்துறைக்கு போகிற அந்த நிதி, அதாவது வழக்கமாக வந்து ஒவ்வொரு பட்ஜெட் அப்பவும் வந்து இதுக்கு முன்னாடி இந்த ஆட்சி, திமுக ஆட்சியிலும் சரி அதிமுக ஆட்சியிலும் சரி, அந்த பள்ளி கல்வித்துறைக்கு போகிற பட்ஜெட் வந்து அதிகமாகிட்டே போய்கிட்டே இருக்கும். கூட ஒரு 1000 கோடி 2000 கோடி அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக இந்த வாட்டி வந்து 4000 கோடி வந்து லாஸ்ட் டைம் போட்டு அந்த இன்ட்ரீம் பட்ஜெட்லேருந்து கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு சர்ச்சை எழுப்பப்பட்டது. நீங்கள் எப்படி சார் அது பார்க்குறீங்க? அதுதான் அவங்களோட இம்பார்ட்டன்ஸு குறைச்சிருக்காங்க. இது வந்து அன்ஸ்பெண்ட் மணின்னு சொல்லிட்டு ஒரு காரணங்கள் சொன்னால் கூட நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதுதானே, அதை கரெக்டாக ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதுதானே, என்ன பிரச்சனை? சரி, நீங்கள் ஏதாவது புதுசாக ரிஃபார்ம் கொண்டாந்துட்டீங்களான்னா அதுவும் கிடையாது. பாடப்புத்தகத்தை சீரமைக்கிறதுக்கு 25 கோடி எங்கே தான் முளைக்குங்க பற்றும்?
25 கோடியை வச்சு என்ன பாடப்புத்தகத்தை சீரமைப்பீங்க? எப்படி சீரமைக்க போகிறீங்க? என்ன சீரமைக்க போகிறீங்க? என்ன சீரடைஞ்சு போய் கிடக்கு, என்ன சீரமைச்சிட போகிறீங்க சொல்லுங்கள். ஆக்சுவலாக ராஜ்மோகன் அவர் வந்து ஒரு பேட்டியில் வந்து சொல்லியிருந்தாரு, பள்ளி கல்வித்துறைக்கு வந்து நிறையா வந்து நிதி தேவைப்படுது அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாரு. அதாவது 50,000 கோடி கூட வந்து தேவைப்படுது எக்ஸ்ட்ராவா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாரு. ஆனால் வந்து அவரோட இதில் தான் வந்து கம்மியாக இருக்குது அதிக அளவில். சரி, கம்மியாக இருக்குது. இந்த கம்மியாக இருக்கதை வச்சுக்கிட்டு எப்படி பெட்டராக பண்ணணும்னு தெரியணும்ல. அதுக்குரிய விஷன் இருக்கணுமா இல்லையா? அதுக்குரிய விஷன் இருக்கா? சரி, என்ன பிரச்சனை? பள்ளி கல்வியில் என்ன பிரச்சனை? இந்த ராஜ்மோகனுக்கு தெரியுமா? பட்டிமன்ற பேச்சாளர் ராஜ்மோகனுக்கு தெரியுமா? சொல்லுங்கள், என்ன பிரச்சனை உனக்கு பள்ளி கல்வி துறையில்? ஆக்சுவலாக பாட திட்டங்கள் வந்து பழசாக இருக்குது, அதை வந்து அப்கிரேட் பண்ணணும். என்ன பழசாக இருக்குது? போன வருஷத்தில் வந்த உடனே பழசாயிருச்சு, இப்போ வந்து அப்கிரேட் பண்ண வர அந்த அது லயலா மணியை வச்சுக்கிட்டு நீ அப்கிரேட் பண்ண போகிறீங்களாக்க? தலையெழுத்து. அதாவது என்னது சொல்கிறது, ஏற்கனவே வந்து நமது பாடத்திட்டங்கள் வந்து சிபிஎஸ்சிக்கு ஈக்குவலண்ட்டாக உருவாக்கியிருக்காங்க பாடத்திட்டம். நீ வந்து ஐபி லெவலுக்கு உருவாக்குறேன்னு சொன்னால் ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ணால் நம்ம அக்செப்ட் பண்ணலாம். டீச்சிங் பேட்டர்னை மாற்றுறேன் அப்படின்னா அதை நம்ம அக்செப்ட் பண்ணலாம். எதுவுமே இல்லாமல் சும்மா பாடத்திட்டத்தை மாற்றுறேன் அப்படின்னா எதை மாற்ற போகிற, எதை வச்சு மாற்ற போகிற, எதை பேஸ் பண்ணி மாற்ற போகிற அப்படின்னு வேணுமா இல்லையா? ஓகே, வாட் இஸ் அவுட்கம்? என்ன அவுட்கம்? அடுத்த 20 ஆண்டுகளில் இந்த ரிசோர்ஸ் வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் என்ன துறையை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு நம்ம உருவாக்க போகிறோம்? என்ன விஷன் இருக்குது? விஷன் வேணுமா இல்லையா? ஆக்சுவலாக அவங்க இந்த பட்ஜெட்டே வந்து இந்த மாதிரி வந்து 3 பாகங்களாக பிரித்து 1ஆம் ஆண்டு வந்து இதெல்லாம் நடக்கும், 3ஆம் ஆண்டு இதெல்லாம் நடக்கும், 5ஆம் ஆண்டு இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி திட்டம் போட்டு ஒரு தொலைநோக்கு திட்டம் போட்டு தான் இதெல்லாம் வந்து பண்ணி. அது வரைக்கும் ஆட்சி இருக்கணும்ல. தொலைநோக்கு திட்டம் போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை நடத்துங்க. அது தொலைநோக்கு திட்டம் போட்டு தான் பண்ணணும். என்ன பண்ண போகிறீங்க அதை நீங்கள் தெளிவாக சொல்லுங்கள். டீச்சருடைய லோடை குறைக்க போகிறீங்களா? குவாலிட்டி ஆஃப் டீச்சிங் இம்ப்ரூவ் பண்ண போகிறீங்களா? உங்களுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லோடெல்லாம் டீச்சர் மேலே ஏற்றி வச்சுருக்காங்க டிஎம்கே கவர்மெண்ட்டு, ஏடிஎம்கே கவர்மெண்ட்டு. இப்போ அதை வந்து குறைச்சிடுவீங்களா? எமிஸை ரிமூவ் பண்ணிடுவீங்களா? 3 வட்டம் என்ட்ரி பண்ண வேண்டியிருக்கு, எமிஸ் என்ட்ரி பண்ண வேண்டியது ரிமூவ் பண்ணிடுவீங்களா? பிள்ளைங்களை வந்து கற்றல் குறைபாடு உள்ள பிள்ளைங்களுக்கு எப்படி நீங்கள் வந்து அவங்கள கற்றல் குறைபாடை நிவர்த்தி பண்ணி கொண்டு வர போகிறீங்க? என்ன ஆப்பர்ச்சுனிட்டி? லிசனிங் கேப்பபிலிட்டி எப்படி வரப்போகுது? ஸ்போக்கன் கேப்பபிலிட்டி எப்படி வரப்போகுது? இன்ட்ரெஸ்ட் இன் சயின்ஸ் அண்டு மேத்தமெட்டிக்ஸ் எப்படி வரப்போகுது? இந்த ஃபியர் அபவுட் மேத்தமெட்டிக்ஸ், ஃபியர் அபவுட் சயின்ஸ் எப்படி குறைக்க போகிறீங்க சொல்லுங்கள். இதுக்கெல்லாம் என்ன ஆக்டிவாக ராஜ்மோகன் திங்க் பண்ணி வச்சுருக்காரு? ஏதாவது இருக்கா? எதுவுமே இல்லை. பணம் மட்டும் வந்தால் போதும். நாங்களும் சைக்கிள் வாங்கி கொடுத்தோம், நாங்களும் வந்து சைக்கிளோட ஹெல்மெட் வாங்கி கொடுத்தோம். ஏற்கனவே இப்போ பைக்கில் போகிறவனா ஹெல்மெட்டை பிடிக்கிறேன்னு போட்டு போலீஸு ரொம்ப தொந்தரவு பண்ணுறான். இப்போ சைக்கிளில் ஓட்டுறவனுக்கெல்லாம் ஹெல்மெட்டு கொடுத்துவிட்டு ஹெல்மெட்டு போடாதவனா குற்றவாளி ஆக்கி அவனையும் பிடிக்கிறதுக்கா? 11th ஸ்டாண்டர்ட் பசங்களுக்கு 11th ஸ்டாண்டர்ட். ஆமாம், 11th ஸ்டாண்டர்ட் ஹெல்மெட்டு போட்டு போனால் நீங்கள்லாம் சைக்கிளில் போனால் சும்மா ஓடி போவீங்க. அவன் ஹெல்மெட்டு போட்டு போகிறேன், அப்போ நீ மட்டும் போனால் என்ன அர்த்தம்? உடனே போலீஸ் பிடிக்க மாட்டான்னு என்ன அர்த்தம் சொல்லுங்கள். சரி, ஓகே சார். அதே போல் வந்து இப்போ இந்த ஆட்சியில் இருக்க நீதித்துறை கூடுதல் தலைமை செயலாளர் அவர் வந்து சித்திக் அவர்கள் வந்து நேற்று வந்து ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு. அப்போ வந்து சொல்லியிருந்தார் வந்து, அதாவது இன்னும் 50 வருஷத்துக்கு வந்து கடன் வாங்குறது வந்து குறைக்கவே முடியாது, இது வந்து இந்த தொகை வந்து இப்படியே தான் போயிட்டே இருக்க போகுது. அதே மாதிரி வந்து இதுக்கு முன்னாடி அந்த விஜய் அவர்கள் வந்து நிறைய பிரச்சாரங்களில் வந்து 50 ஆண்டுகள் இதுக்கு முன்னாடி என்னென்ன கட்சிகள் வந்து ஆட்சி செஞ்சதோ அதை விட வந்து லாஸ்ட் 5 வருஷத்தில் வந்து கூடுதலாக கடன் வாங்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து அவர் குற்றச்சாட்டாக வச்சுருந்தாரு. ஆனால் இப்போ வந்து அவங்க நிதித்துறை கூடுதல் செயலாளரே சொல்கிறாரு கடன் வாங்குறத குறைக்கவே முடியாது இன்னும் 50 வருஷத்துக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதே மாதிரி வந்து இந்த வாட்டி வந்து மொத்தமாக 1.75 லட்சம் கோடி வந்து கடன் வாங்க போகிறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? தலைவன் வழியோ செயலாளர் வழி, அவ்வளோதான். தலைவன் வழியாக இருக்காரா, செயலாளர் அப்படி தான் இருப்பார், ஃபினான்ஸ் செக்ரட்டரி. அவர் உண்மையை சொல்லியிருக்காரு, இப்படிலாம் போனால் நான் 50 வருஷத்துக்கு இது கடன் தொழிலேருந்து வெளியே வர முடியாது. ஏன்னா அந்த கடன் தொழிலேருந்து வெளிவரக்கூடிய விஷனரி பட்ஜெட் போடுற அளவுக்கு இங்கே திறமையான முதலமைச்சர் எங்கிட்ட கிடையாது. 50 வருஷத்துக்கு வெளியே வர முடியாது, நாங்கள் வந்து அப்படி திறமையாக அவங்களால போட முடியாது அப்படின்றத ஓப்பனாக சித்திக்கின்றவர் ஒத்துக்கிட்டு இருக்காரு.
ஆனால் விஜய் அவர்கள் வந்து அந்த குற்றச்சாட்டாக வச்சதே வந்து 50 வருஷமாக வந்து அவங்க வாங்கின கடனை விட 5 வருஷத்தில் வந்து திமுக குடும்பம் வந்து வாங்கிடுச்சு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு தானே வச்சுருந்தாரு. சரி, நான் ஒன்று சொல்கிறேன் திரு விஜய் அவர்களுக்கு. நான் ஒன்று சொல்கிறேன். 10 வருஷத்தில் ஒட்டுமொத்த கடனை அடைச்சி இந்த பொருளாதாரத்தை இரட்டை இலக்க பொருளாதாரமாக கொண்டு வந்து ஒட்டுமொத்த கடனை அடைச்சி 1.5 ட்ரில்லியன் எக்கானமியை அச்சீவ் பண்ணுறதுக்கு என்ன வழின்னு நான் சொல்கிறேன். ஓகே, சித்திக்கையும் என்னையும் நானும் ஃபினான்ஸ் செக்ரட்டரியும் உட்காந்து பேசுவோம். நீங்கள் உட்காந்து பக்கத்தில் உட்காந்து பாருங்கள் எப்படி அடைக்கிறன்றது நான் சொல்லித்தரேன். சரியா? ஓகே, 10 வருஷத்தில் எப்படி அடைக்கிறதுன்னு நான் சொல்கிறேன். சித்திக்கு சொல்லட்டும், இது முடியாதுன்னு சொல்லிட்டு என்னைய சொல்லி மறுக்கட்டும். ஏங்க 1.5 ட்ரில்லியன் எக்கானமி யார் அச்சீவ் பண்ணுன்னு சொன்னது? சித்திக்கு சொன்னாரா இல்லை ஜோசப் சொன்னாரா? விஜய் அவர்கள் தான் சொன்னார். வந்து ஜோசப் தானே சொன்னார் 1.5 ட்ரில்லியனு. அப்புறம் சித்திக்கு எப்படி அதை மறுக்கிறாரு? 50 வருஷத்துக்கு நான் கடன் அடைக்க முடியாதுன்னா எப்படி 1.5 ட்ரில்லியன் எக்கானமி அச்சீவ் பண்ணுவார் அவர் சித்திக்கு? சொல்லுங்கள். 1.5 ட்ரில்லியன் எக்கானமி நீ அச்சீவ் பண்ணணுன்னா புரியுதா எவ்வளவு? 1 ட்ரில்லியன் எக்கானமினா 90 லட்சம் கோடி, கிட்டத்தட்ட பார்த்தா 95 லட்சம் கோடி. 1.5 ட்ரில்லியன் எக்கானமி அச்சீவ் பண்ணணுன்னா எவ்வளோ ஆச்சு? இன்னொரு 45 லட்சம் கோடி ஆட் பண்ணணும். ஓகே, இப்போ 95 லட்சம் ப்ளஸ் 45 எவ்வளோ ஆச்சு? 140. இப்போ 140 லேக் குரோர், 140 லட்சம் கோடி உருவாக்கணும். இன்றைக்கி பொருளாதாரம் 135 லட்சம் கோடி. 35 லட்சம் கோடி பொருளாதாரம் இன்றைக்கி. யார்? எடப்பாடி அவர்கள் 20 லட்சம் கோடி பொருளாதாரத்தை உருவாக்கி வச்சுருந்தார். ஸ்டாலின் அதை 35 லட்சம் கோடியாக மாற்றினார். நீங்கள் 100 லட்சம் கோடியாக மாற்றுறதுக்கு இன்னும் 10 வருஷத்தில் ஆக்கிடுவேன். நீங்கள் எந்த நம்பிக்கையில் சொன்னார் மிஸ்டர் ஜோசப்? இப்படி சித்திக்குன்னு ஃபினான்ஸ் செக்ரட்டரியை வச்சுக்கிட்டு ஆக்சுவலாக அவர் சொல்கிறார் 50 ஆண்டு காலம் நல்லா பண்ண முடியாதுன்னு சொல்கிறவரை வச்சுக்கிட்டு 10 வருஷத்தில் நான் எப்படி 1.5 ட்ரில்லியன் அச்சீவ் பண்ணுன்னு சொல்லுவார்? சொல்லுங்கள். ஆக்சுவலாக வருவாய் பெருக்கிறதுக்கு அவங்ககிட்ட நிறைய திட்டம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஒரு 15,000 கோடி வந்து வர்றதுக்கு வந்து டிஃபால்ட்டாக வந்து அவங்க 18,000 கோடி என்னங்க எந்த மூளைக்கு? மத்திய கவர்மெண்ட் மூலமாக வந்து என்ன 18,000 கோடி எந்த மூளைக்கு வரும்? பட்ஜெட்டு 4 லட்சம் கோடி பட்ஜெட்டு, 18,000 கோடி எந்த மூளைக்கு? எதா கடை எடுப்பீங்க? வட்டியாக கொடுப்பீங்களா உங்களால்? நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் வந்து பொருளாதாரத்தை இன்றைக்கி வருஷத்துக்கு 3.5 லட்சம் கோடி பொருளாதாரம் தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம். கடந்த 5 ஆண்டுகளில் 3.5 லட்சம் கோடி பொருளாதாரத்தை அச்சீவ் பண்ணி காமிச்சிருக்காரு. 11.19% பொருளாதாரத்தை இரட்டை இலக்க பொருளாதாரத்தை மு.க. ஸ்டாலின் அச்சீவ் பண்ணி காமிச்சிருக்காரு. இதை குரோத் பாத்தில் கொண்டு போகிறதுக்கு என்ன ஐடியா வச்சுருக்காரு மிஸ்டர் ஜோசப்? மிஸ்டர் சித்திக்கு என்ன வச்சுருக்காரு? அவங்க ஒரு குழு நியமிச்சிருக்காங்கல்ல, மான்டெக் சிங் அலுவலியாக குழு நியமிச்சு எப்போ வருவார், எப்போ சொல்லுவார் அவர்? நீங்கள் குழு நியமிங்க, எல்லாம் பண்ணுங்கள். உங்களுக்குன்னு ஒரு அடிப்படை அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் ஒரு ஃபினான்ஸ் செக்ரட்டரி 50 ஆண்டு காலத்துக்கு நீங்கள் வந்து கடன் வாங்கி தான் ஆகணும்னு சொல்லக்கூடிய ஃபினான்ஸ் செக்ரட்டரி வச்சுக்கிட்டு நீங்கள் எப்படி அதை அச்சீவ் பண்ணுவீங்க? சொல்லுங்கள், எப்படி பண்ணுவீங்க? சரி, 1.5 ட்ரில்லியன் எக்கானமி அச்சீவ் பண்ணணும்னா வருஷத்துக்கு 10 லட்சம் கோடி உள்ளே வரணும். எதில் வரணும்? 10 லட்சம் கோடி வந்து அடுத்த 10 ஆண்டுகளுக்கு 10 லட்சம் கோடி வந்து பொருளாதாரத்தில் உள்ளே வரணும், இன்வெஸ்ட்மெண்ட்டாக இல்லை. பொருளாதாரம் உயரணும், 10 லட்சம் கோடியாக உயரணும். 3.5 லட்சம் கோடியாக இருக்கக்கூடிய பொருளாதாரம் 10 லட்சம் கோடியாக உயரணும். இந்த மிச்சம் 6.5 லட்சம் கோடியாக எப்படி உயர்த்த போகிறீங்க சொல்லுங்கள்? இன்றைக்கி 3.5 லட்சம் கோடியாக இருக்குது பொருளாதாரம். இது 6.5 லட்சம் கோடியாக எப்படி உயர்த்த போகிறீங்க? அதுக்கு என்ன வழி இருக்குது? ஏதாவது ஃபவுண்டேஷன் போட்டிருக்கீங்களா இந்த பட்ஜெட்டில்? ஏதாவது கொள்கை விளக்கம் வந்திருக்கா? தொலைநோக்கு பார்வை இருக்கா? கீ ஸ்ட்ராட்டஜிக் க்ரோத் செக்டாரை ஐடென்டிஃபை பண்ணியிருக்கீங்களா? அதுக்கு என்ன இன்க்ரீடியன்ஸை உருவாக்கியிருக்கீங்க? அதுக்கு என்ன இன்வெஸ்ட்மெண்ட்டு கொண்டாந்துருக்கீங்க? இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டாட போகிறீங்க? எப்படி அதை அச்சீவ் பண்ண போகிறீங்க சொல்லுங்கள் பார்ப்போம். அவங்க நான் சொல்லவா? 10 ஆண்டுகளில் எப்படி அச்சீவ் பண்ண நான் சொல்லவா? நான் எதுக்கு சொல்லணும் உங்களுக்கு? சார் அதே மாதிரி அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி சார். 1.5 ட்ரில்லியன் எக்கனாமி, இந்த 1 ட்ரில்லியன் எக்கனாமி இதெல்லாம் அச்சீவ் பண்ணுறதுக்கு வந்து சென்னைக்கு வந்து ஒரு செகண்ட் ஏர்போர்ட் தேவைப்படுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பரந்தூர் ஏர்போர்ட் வந்து இவங்க வந்து வச்சுருக்காங்களா, அந்த பிளான் வந்து இல்லையா அப்படின்ற மாதிரி அது தெளிவாகலை. ஆகல இப்போ இந்த பரந்தூர் பிளான் வந்தால் அந்த மாதிரி வந்து அந்த 1 ட்ரில்லியன் எக்கனாமி அது வரதுக்கு வந்து பரந்தூர் பிளான் வந்து முக்கியமான காம்பனண்ட்டு. பரந்தூர் வரப்போதா இல்லையா அப்படின்னே ஒரு முடிவெடுக்க முடியாத ஒரு கவர்மெண்ட்டாக தான் இந்த கவர்மெண்ட் இருக்குது. எஸ் ஆர் நோ சொல்ல முடியல. பெங்களூர் ஏர்போர்ட்டு, ஹைதராபாத் ஏர்போர்ட்டு பாருங்கள் எப்படி எத்தனை பெரிய ஏர்போர்ட்டு. அப்போ பரந்தூர் ஏர்போர்ட்டை வந்து நிறுத்துறேன்னு சொல்லிட்டீங்க. சரி, ஓகே, என்ன அடுத்த ஆல்டர்னேட்டிவ் என்ன சொல்லுங்கள்?
இது நோன்னு சொல்லிட்டீங்களா, அடுத்த ஆல்டர்னேட்டிவ் என்ன, எங்கே பண்ண போகிறீங்க? அப்போ எந்த முடிவுமே எடுக்க முடியாத அளவுக்கு ஒரு ஆட்சி நடக்குது அப்படின்னா, இந்த ஆட்சியால் எப்படி 1.5 ட்ரில்லியன் எக்கனாமி அச்சீவ் பண்ண முடியும்? 50 ஆண்டுகளுக்கு நான் வந்து கடன் அடைக்கவே முடியாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபினான்ஸ் செக்ரட்டரி வச்சுக்கிட்டு நீங்கள் எப்படி ஆட்சியை தொடருவீங்க? சொல்லுங்கள், எப்படி பண்ணுவீங்க? உங்களால் என்ன பண்ண முடியும்? அட்வைசர்ஸ் எத்தனை பேரை வச்சுருக்கீங்க பக்கத்தில்? சொல்லுங்கள் பார்ப்போம். நான் சொல்லவா எப்படி 10 லட்சம் எக்கனாமி உள்ளே கொண்டாடணுன்னு? உங்களுக்கு வந்து என்ன, உங்களை குற்றங்கள் சொல்லி சுட்டி காமிச்சா உடனே கேஸ் போடுவீங்க, வழக்கு போடுவீங்க, வழக்கு பதிவீங்க. இதுதானே உங்களுடைய நடவடிக்கை. அப்புறம் எப்படி உங்களுக்கு வந்து நல்ல விஷயங்கள் காதுக்கு வரும்? நல்ல விஷயங்களை எப்படி நீங்கள் ஏற்றுக்க முடியும் உங்களால்? ஓகே, உங்களால் முடியாது, அவ்வளோதான். ஸோ இட் இஸ் கோயிங் டு பி a ஃபெயிலியர் கவர்மெண்ட்டு. அப்போ வெறும் நேம்சேக் கவர்மெண்ட்டு, ஸ்டிக்கர் கவர்மெண்ட்டு இப்படி தான் நடத்த முடியும். வேறு என்ன பண்ண முடியும்? வேளாண் துறை பட்ஜெட்டு அதுவும் வந்து பெருசாக எதிர்பார்க்கப்பட்டது. விவசாயிகளுடைய பயிர்க்கடன்கள்லாம் முழுமையாக தள்ளுபடி ஆகும் அப்படின்லாம் எதிர்பார்க்கப்பட்டது. ஆக்சுவலாக இதுவும் இந்த பட்ஜெட்டில் வந்து அந்த அறிவிப்புலாம் இடம்பெறல. வேளாண்மை துறை பட்ஜெட்டில் ஏதாவது வந்து நீங்கள் வேளாண் துறை பட்ஜெட்டு போன வட்டத்தை விட அதிகமான அலோகேஷன் இருக்குது. ஆனால் எல்லா அலோகேஷனும் 2 கோடி 3 கோடி 5 கோடி 10 கோடி 2 கோடி 4 கோடி 10 கோடி இப்படியே போட்டால் என்னங்க அவுட்புட் வரும்? இல்லை, ஒவ்வொன்றையும் மைக்ரோவாக நுண்ணியமாக நீ வேறு இல்லை. நான் வந்து ஒரு சின்ன கணக்கு போட்டு பார்த்தேன். அவர் அலாட் பண்ணியிருக்காரு குறுவை சாகுபடிக்கு எவ்வளோ அலாட் பண்ணியிருக்காங்கன்னா 134 கோடியே 83 லட்சம் பேக்கேஜ் ஃபார் போத் டெல்டா அண்ட் நான் டெல்டா டிஸ்ட்ரிக்ட். குறுவை ஸ்பெஷல் பேக்கேஜ். ஆமாம், தண்ணி வராத காரணத்துக்காக விஜய் எத்தனை பேர் தெரியுமா? 15 லட்சம் ஃபார்மருக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க தெரியுமா? 893 ரூபா. 1000 ரூபா கூட வரல. ஒன்று போதாத ஃபார்மருக்கு 893 ரூபா கொடுத்து குறுவை ஸ்பெஷல் பேக்கேஜ். எந்த மூலைக்கு? ஓகே, இது வந்து ஆக்சுவலாக வந்து ரொம்ப முன்னாடியே வந்து அறிவிச்சிருந்தாங்க. இப்போ பட்ஜெட்லேயும் இதே வந்து லிஸ்ட் பண்ணி. அப்போ எப்படி, அதாவது பெரிய பெரிய விஷயங்கள் நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிகளை மொத்தமாக ஏமாற்றி. ஆக்சுவலாக வான்மகள் திட்டம் ஏதோ அந்த ட்ரோன்லாம் வந்து பயிற்சி பெண்களுக்கு கொடுக்க போகிறாங்க. பெண்களை வந்து விவசாயம் ஏங்க ட்ரோனு பயிற்சி ஆல்ரெடி தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்தாங்க இருக்குது. இவர் என்ன இவர் புதுசாக ட்ரோனை இவர் நான் கண்டுபிடிச்சிருக்காரு. என்ன பைலட்டு அக்ரிகல்ச்சர் MITயிலேருந்து ட்ரைனிங் கொடுத்து இன்றைக்கி 3000 பேர் அக்ரிகல்ச்சர் ட்ரோன் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. விவசாயிகள் படித்த பசங்க லோன் வாங்கி ட்ரோனை வச்சுட்டு விவசாயத்துக்கு அதை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ட்ரோனை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸ்ப்ரே பண்ணுறாங்க, மருந்து அடிக்கிறாங்க, அளவீடு பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. மெஷர் பண்ணுறாங்க, வாட்டர் ரீஜனை மேப் பண்ணுறாங்க. இப்படி பல்வேறு விஷயங்களை பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க என்ன புதுசாக ட்ரோனை கண்டுபிடிச்சிட்டாங்க? இல்லை, பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து. ஏன்னா பெண்கள் தான் ஏற்கனவே ஆல்ரெடி ட்ரைனிங் கொடுத்துருக்காங்களே. ஸ்டாலின் கவர்மெண்ட் ஏற்கனவே ட்ரைனிங் கொடுத்துருக்கேன். அதுக்கு ட்ரோன் கார்பரேஷனை உருவாக்கியிருக்கேன். என்ன புதுசாக வந்து பண்ணிட்டாங்க சொல்லுங்கள். ஆக்சுவலாக விஜய் அவர்கள் வந்து அவரோட பிரச்சாரத்தில் கூட சொல்லியிருந்தார், அடுத்த ஜென்மம்னு இருந்தால் நான் வந்து விவசாயிக்கு மகனாக பிறக்கணும், விவசாயியாக பிறக்கணும் அப்படின்லாம் சொல்லியிருந்தார். ஜென்மம் போய் தான் மகனாக பிறக்கணுமா? எப்போ விவசாயம் ஆகக்கூடாதா? இல்லை, அப்படிப்பட்டவர் எப்படி விவசாயிக்கு பார்க்காம விட்டுருப்பார்? என்னங்க, விவசாயிகளை வந்து திராட்டில் விட்டு நடுத்தரில் விட்டு ஜூன் மாதம் வர வேண்டிய தண்ணி வரலை, ஜூன் 12ஆம் வர வேண்டிய தண்ணி வரலை, ஜூலையில் வர வேண்டிய 30 TMC தண்ணியும் வரலை. ஓகே, இங்கேருந்து பேச்சுவார்த்தைக்கு 14 பேர் கொண்ட டீம் நாங்கள் வரோம்னு சொல்லி மெசேஜ் அனுப்பி வராதுன்ட்டார் அவர் TK சிவகுமார், இது முதலமைச்சர், கர்நாடக முதலமைச்சர். நீ வரக்கூடாது அப்படின்ட்டார். அப்புறம் மழையாக பெஞ்சு மழை வெள்ளம் வந்த பிறகு அவங்களா கபினி அணையை திறந்து தண்ணி வந்திருக்கு. ஓகே, இல்லைன்னா எப்படி வந்திருக்கும்? அதுவும் வந்து கடந்த 50 ஆண்டுகால வரலாற்றில் திரு ஜோசப் ஆட்சியில் தான் ரொம்ப கம்மியான தண்ணி வந்திருக்கு. அப்புறம் இவங்க எப்படி வந்து விவசாயத்தை காப்பாற்றுவார்? விவசாயிகளுக்கு பயிர்க்கடை தள்ளுபடி பண்ணுறேன்னு சொன்னபடி செஞ்சாரா? இல்லை, சொல்லுங்கள். அப்புறம் விவசாயிகளுக்கு இவங்க சொல்லக்கூடிய திட்டங்கள் அனௌன்ஸ் பண்ண அத்தனையும் 52,000 கோடி பட்ஜெட்டு போட்டிருக்காங்க. போன வருஷத்தை விட ஒரு 5,000 கோடி பட்ஜெட் அதிகம்னு வச்சுக்கோங்க. அந்த 5,000 கோடி பட்ஜெட்டும் எதில் போய் நிற்கிது? ஃபோக்கஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நோ டிசைட் அவுட்புட்டு. நான் சொன்னோம்னா டீட்டெயிலாக பேசலாம். அதை பற்றி என்னத்தை போய்
பேசுகிற அளவுக்கு ஒன்றுமே அங்கே சரக்குன்னு ஒன்றும் கிடையாது. ஓகே, சரி, ஓகே சார். சோலார் இரிகேஷன், கிளைமேட் ரெசிலியன்ட் ஃபார்மிங், ஆர்கானிக் நேச்சுரல் ஃபார்மிங், ஃபார்மர் ப்ரொடியூசிங் ஆர்கனைசேஷன், அக்ரி ஸ்டார்ட் அப்பு, கிராப் இன்சூரன்ஸ் எல்லாமே பழைய முந்தையில் புதிய கல், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. இந்த ஸ்டிக்கர் மட்டும் ஒட்டியிருக்காங்க. ஆமாம், ஸ்டிக்கர். இவங்க வந்து ட்ரவுட் ரிலீஃபு, வாட்டர் செக்யூரிட்டி, கிளைமேட் அடாப்ஷன், டெக்னாலஜி ட்ரிவன் ஃபார்மிங், இப்படி தான் அவங்க வந்து பேர் வச்சுக்கிறாங்களே ஒழிய இவங்களுடைய அவுட்புட்டு. சரி, ₹1 எவ்வளோ செலவழிக்கிறாங்கன்னு பார்ப்போம். ₹1 டிஎம்கே கவர்மெண்ட்டு இரிகேஷன் வாட்டர் ரிசோர்ஸுக்கு 22 பைசா செலவழிச்சது, இவங்க 25 பைசா செலவழிக்கிறாங்க. கிராப் ப்ரொடக்ஷன் அண்ட் இன்புட் சப்போர்ட்டுக்கு 18 பைசா செலவழிச்சது, இவங்க 16 பைசாவை குறைச்சிட்டாங்க. அடுத்து வந்து கிராப் ப்ரொடக்ஷன் இன்புட் சப்போர்ட் வந்து யார் விவசாயிக்கு கொடுக்க வேண்டிய பணம், அதை டிஎம்கே கவர்மெண்ட் 18 பைசா கொடுத்தது, இவங்க 16 பைசா குறைச்சிட்டாங்க. சரியா? கிளைமேட் ரெசிலியன்ஸ் ட்ரவுட் மேனேஜ்மெண்ட்டுக்கு 8 பைசா செலவழிச்சது, இவங்க 15 பைசா கொடுக்குறாங்க. ஓகே, கிளைமேட் ரெசிலியன்ட். ஃபார்ம் மெக்கனைசேஷன் அண்ட் டெக்னாலஜிக்கு வந்து 10 பைசா செலவழிச்சது, இவங்க 12 பைசா செலவழிக்கிறாங்க. ஹார்டிகல்ச்சர் அண்ட் பிளான்டேஷன் கிராப்ஸுக்கு 10 பைசா செலவழிச்சது டிஎம்கே கவர்மெண்ட்டு, இவங்க அதை 8 பைசாவை குறைச்சிட்டாங்க, 2 பைசா குறைச்சிட்டாங்க. அனிமல் ஹஸ்பண்ட்ரி அண்டு ஃபிஷரிஸ் அண்ட் அலைடு செக்டார் 12 பைசா செலவழிச்சது, இவங்க 10 பைசாவை குறைச்சிட்டாங்க, 2 பைசா குறைச்சிட்டாங்க. மார்க்கெட்டிங் எஃப்இஓ அண்டு அக்ரோ ப்ராசஸிங் செக்டாருக்கு 8 பைசா செலவழிச்சது டிஎம்கே கவர்மெண்ட்டு, இவங்க 9 பைசா செலவழிக்கிறாங்க. ரிசர்ச் எக்ஸ்டென்ஷன் ட்ரைனிங்க்கு வந்து 7 பைசா செலவழிச்சது, இவங்க 3 பைசாவை குறைச்சிட்டாங்க. ரிசர்ச் எக்ஸ்டென்ஷன் ட்ரைனிங் எது வேணால் 7 பைசா செலவழிச்சு டிஎம்கே கவர்மெண்ட்டு, இவங்க 3 பைசா ஆக்கிட்டாங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அதர் ஸ்கீமு 5 பைசா செலவழிச்சது, இவங்க அது 2 பைசா ஆக்கிட்டாங்க. புரியுதா? இப்போ இதில் என்ன இருக்குது, என்ன ஒரு ஏதாவது பெரிய மேஜர் ஓவர்ஹால் நடந்திருக்கா அப்படின்னா ஒன்றும் இல்லை. ஓகே, ஏதாவது பெரிய பெரிய பட்ஜெட் நடந்திருக்கா அப்படின்னா அதுவும் ஒன்று, பெரிய ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னா ஒன்றும் இல்லை. ஸோ அப்போ வந்து இதில் வந்து சொல்லிக்கொள்ளும்படியாக அக்ரிகல்ச்சர் பட்ஜெட்டில் ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம். விஜய் அரசு அவர்களுடைய முதல் பட்ஜெட் அது குறித்து நிறைய விஷயங்கள் இப்போ வந்து மிக்க நன்றி சார். நன்றிப்பா.